ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சில கேண்டில் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி கேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் தண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு கேண்டில் ஐடியா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம தீபாவளி, கார்த்திகை தீபம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நம்ம வீட்டில் அழகழகாக கலர் கலராக நம்ம ஏற்றி வச்சு ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டை நம்மளே அழகாக பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மூடி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டெக்னிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு எந்த மூடியாக வேணால் இருக்கலாம். வாட்டர் பாட்டில் மூடி, கேன் மூடி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஃபாயில் பேப்பரை சுற்றிக்கலாம். ஃபாயில் பேப்பர் நம்ம இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஹீட்டு பட்டுச்சுன்னா பேர்ன் ஆகாது, ப்ளஸ் நல்ல சூடு தாங்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது மாதிரி போட்டுக்கிட்டோம். ஃபாயில் பேப்பர் போட்டதுக்கப்புறம் சோடா தக்கை எடுத்துக்கலாம். நான் இது வந்து மேகிக்கு மேலே மூடி வரும் இல்லையா, மேகி சாஸ்க்கு மேலே, அந்த சோடா தக்கை தான் இது. நம்ம வீட்டில் டிஃபால்ட்டாக நம்ம எது வாங்கினாலுமே சோடா தக்கை இருக்கும். ஸோ அந்த சோடா தக்கை எடுத்துகிட்டு கூட நம்ம அதுலேயுமே இந்த மாதிரி ஐடியாஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் வாங்கினீங்கன்னா அதை நம்ம சேர்த்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி என்னைக்காவது பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது ஃபாயில் பேப்பர் சின்னதாக கட்டமாகவோ ரவுண்டாகவோ கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு ஏதாவது ஒரு மெலிசான திரியை அதில் சொருக்கி எடுத்துக்கலாம். முனையில் மூடி போட்டுட்டு சொருக்கிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டியில் நம்ம வீட்டில் குழந்தைங்க தேவையில்லாமல் உடச்சி போட்டுட்ட க்ரையான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த க்ரையான்ஸை ஒரு கரண்டியில் சேர்த்துக்கலாம். இது பாப்பா சும்மா வேஸ்ட் பண்ணி உடஞ்ச க்ரையான்ஸ் தான். ஸோ அதை நம்ம கரண்டியில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் கொஞ்ச நேரம் வச்சோம் அப்படின்னாவே நல்லா உருகி சூப்பராக லிக்விட் பதத்துக்கு வந்துடும். அதை நம்ம ரெடி பண்ண அந்த ரெண்டுத்துலேயுமே ஊற்றிக்கலாம். சோடா தக்கையில் ஊற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஸோ அதை நம்ம தொடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம மறுபடியும் தொட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு செட் ஆகிடும். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இது நம்ம நிறைய கலர்ஸ் கலந்து பண்ணதுனால இந்த மாதிரி டார்க்கான கலர் கிடச்சிருக்கு. இதுவே நம்ம ஒரே ஒரு கலர் கிரையான் எடுத்துகிட்டு நம்ம உருக்கி பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரே கலரில் அழகாக கிடைக்கும். அடுத்தது இப்போ நம்ம இதை கேண்டில் லைட்டிங் பண்ணோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம வாட்டர் கேண்டில் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஜஸ்ட் தண்ணி வச்சுட்டு தான் பண்ண போகிறோம். ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் குட்டி பசங்களோட டாய்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இது எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம வீட்டுக்கு வெளியில் சின்னதாக கூழாங்கல் கிடக்கும் இல்லையா, ஸோ கூழாங்கல் ஏதாச்சும் ஒரு வெயிட்டான ஒரு கல் அதை எடுத்துகிட்டு வந்து அதில் நம்ம ஃப்ளவரை ஒரு நூல் போட்டு கட்டிக்கணும். அந்த கல்லில் கூட நம்ம லைட்டாக நூல் சுற்றிட்டு அந்த நூலை நம்ம ஃப்ளவரில் சுற்றிக்கணும். ஏன்னா நம்ம டம்ளருக்குள்ளே போடும்போது அந்த வெயிட் இருந்தால் தான் நம்மளுக்கு அது வந்து அடியில் போய் உட்காரும். ஸோ அதுக்காக தான் அந்த வெயிட் கட்டியிருக்கோம். இது வந்து இந்த டைனோசர் பொம்மை வந்து நல்லா வெயிட்டாக இருந்துச்சு, ஸோ அதுக்காக நாங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது நம்ம டம்ளருக்குள்ளே போடும்போது. இதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸுமே நம்ம ரோஸ் கூட அழகாக குட்டி குட்டி பட்டன் ரோஸ் எல்லாம் வரும் இல்லையா, அது கூட வச்சோமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் பொக்கேலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். கண்ணாடி டம்ளர் இருந்தால் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பிளாஸ்டிக் டீ கப் வரும் இல்லையா, அது கூடமே எடுத்துக்கலாம் டிரான்ஸ்பரண்ட்டாக. ஸோ அதில் நல்லா டேப் வாட்டர் தான், நம்ம காணை திறந்துட்டு அதில் பிடிச்ச தண்ணி தான் இது. 1/4 வசி அளவுக்கு அந்த தண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணதெல்லாம் அது உள்ளே வச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு டம்ளரும் ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றுத்தில் க்ரீன் அண்ட் மெரூன் கலரில் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணேன், ஒன்றுத்தில் ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணேன். 2 டம்ளர்லேயுமே வச்சாச்சு. அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக வட்டமாக ஃபாயில் பேப்பர் கட் பண்ணிவிட்டு இடையில நம்ம திரியை சொருக்கிக்கலாம். அடுத்தது இந்த தண்ணி நம்ம போட்டு வச்சோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு மேலே எண்ணெய் அப்படியே தான் நிற்கும், நம்மளுக்கு தண்ணியோட கலக்காது. பாருங்க, அழகாக ரவுண்டாக சூப்பராக நின்று இருக்குது எண்ணெய். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண அந்த ஃபாயில் பேப்பர் வச்சிடலாம். திரி மேல் பக்கம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு டம்ளர்லேயும் 1 ஸ்பூன் எண்ணெய் இருந்தாவே போதும். 1 டீஸ்பூன் தான் ஊற்றுறோம். 1 டீஸ்பூன் எண்ணெய் நம்ம ஊற்றினோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் சாதாரணமாக நிற்கும். நம்ம 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு நிறைய நேரம் நிற்கும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம அதை கேண்டில் லைட்டிங் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சுற்றிலும் அதோட அந்த உள்ளே நம்ம ஃப்ளவர்ஸ் போட்டோம் இல்லையா, அதோட ரெஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு அடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நைட் டைமில் நம்ம வீட்டு வாசலில் வீட்டுக்குள்ளே கூட நம்ம அழகாக லைட்டிங் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும்.
அடுத்தது இது ஒரு 6 மணி நேரம் கழிச்சு அந்த ஒரு கேண்டில் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆனதுக்கப்புறம் அது வெளியில் எடுத்திருந்தோம். அந்த ஃப்ளவர்ஸ் அப்படியே இருக்குது, ஒன்றுமே ஆகலை. அந்த ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது தேர்ட் ஐடியா என்னென்னா, அதே மாதிரி ஒரு கப்பில் சாதாரணமாக டேப் வாட்டர் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் வந்து ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இது இல்லைனா பரவாயில்ல, குங்குமம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் வந்துடும். அடுத்தது ப்ளூ கலருக்கு வாட்டர் பெயிண்ட் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து தான் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு ஒரு பட்ஸில் லைட்டாக வாட்டரை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படி பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா அந்த கலர் வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி பண்ணணும். நல்லா ப்ளூ கலர் வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம வாட்டர் பெயிண்டில் நிறைய கலர்ஸ் இருக்கும், நம்ம எந்த கலர் வேணும்னாலுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் வாட்டரும் ப்ளூ கலர் வாட்டரும் ரெடி பண்ணிட்டோம். அந்த வாட்டர் பெயிண்டில் நிறைய கலர்ஸ் இருக்கும், நம்ம எந்த கலர் வேணும்னாலும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் வேணும் அப்படின்னா நம்ம மஞ்சள் தூள் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணால் எல்லோ கலர் ஆகிடும். ஸோ மஞ்சளும் ரெட்டும் வச்சோன்னா கூட நம்ம வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், எந்த கலர்ஸ் இல்லைனாலுமே பரவாயில்ல. அடுத்தது இதுலேயும் அதே மாதிரி நம்ம ஃபாயில் பேப்பரில் திரி ஆட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு இதையுமே கேண்டில் லைட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நம்ம வீட்டில் தீபாவளி அன்னைக்கு கார்த்திகை தீபத்து அன்னைக்கெலாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். வெளியில் நம்ம கோலம் போட்டுட்டு அதை சுற்றிலும் நம்ம அகல் விளக்கு வைப்போம். இந்த வாட்டி இந்த மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக பிளாஸ்டிக் டம்ளர்லஸில் பண்ணிவிட்டு நம்ம சுற்றிலும் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டோர் பக்கத்தில் வச்சு எடுத்தது ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.